அயோத்தி ராம ஜென்ம பூமியின் வரலாறும் வெளிவந்த உண்மைகளும் என்ற தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். பல 100 ஆண்டுகளுக்கு பின்னர் 2019ஆம் ஆண்டு ராமர் பிறந்த இடமான அயோத்திக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் வகையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமைந்துள்ளது. ராம ஜென்ம பூமி வரலாறு பற்றிய ஆதாரங்கள் பல வழிகளில் கிடைத்துள்ளன. தொல்லியல் துறையின் மூலம் நடத்திய அகழ்வு ஆராய்வு முடிவுகள், இடிபட்ட இடத்தில் கிடைத்த ஆவணங்கள், இலக்கியம் மற்றும் யாத்திரிகர்கள் மூலம் கிடைத்த ஆவணங்கள் மூலம் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதுவரை அயோத்தியில் 5 முறை அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. 1862, 1863இல் ஏஇ கன்னிங்ஹாம் நடத்திய ஆய்வு, இரண்டாவது ஆய்வு 1889 முதல் 1891 வரை ஏ பியூரர் நடத்திய ஆய்வு மற்றும் பேராசிரியர் ஏ.கே. நரேன் 1969-70 நடத்திய 3ஆம் ஆய்வும், பேராசிரியர் பி.பி. லால் 1975-76 நடத்திய 4ஆம் ஆய்வு, அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி 2003ஆம் ஆண்டில் ஏஎஸ்ஐ மூலம் நடத்தப்பட்ட 5ஆம் முறை ஆய்வு என 5 முறை நடத்திய ஆய்வின்படி கூட கோயில் இடிக்கப்பட்டு அதன் மீது மசூதி கட்டப்பட்டது என்பதே அறிக்கையின் உள்ளடக்கமாகும். இந்துக்களின் ஆலயங்கள் தனித்துவம் மிக்கவை. இந்து ஆலயங்களின் முத்திரைகள், விமானங்கள், கர்ப்ப கிரகங்கள், மண்டபங்கள், தூண்கள், சாளரங்கள், ஜகதி மேற்கூரைகள் என ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு முத்திரை பதித்திருப்பார்கள். இவை அனைத்தும் அயோத்தியில் ஸ்ரீராமர் ஆலயத்தின் அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்டன. அகழ்வாய்வில் 12 தூண்கள் கிடைக்கப்பட்டன. இந்த தூண்கள் இருந்ததற்குரிய கட்டுமான அடித்தளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அதோடு 12 தூண்கள் மசூதி கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன. அந்த தூண்களின் பூர்ண கலசமே அவை இந்து கட்டுமானத்தின் ஒரு பகுதி என்பதன் சான்றுதான். மேலும் நடத்திய அகழ்வாய்வில் 50க்கும் மேற்பட்ட முழு தூண்கள் கிடைத்திருக்கிறது. 17 வரிசைகளில் இந்து தூண்கள் இருந்ததற்குரிய கட்டுமான அடித்தளங்களும் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்டது. 263க்கும் மேற்பட்ட நாக கன்னிகைகள், நடன மாதர்கள், யட்சகர்கள், கந்தர்வர்கள், வாத்தியம் இசைப்பவர்கள், துவார பாலகர்கள் என்று இந்து ஆலய லட்சணத்திற்குரிய அனைத்து ஆதாரங்களும் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்திலும் அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கரசேவை நிகழ்ச்சிக்கு பின் அங்குள்ள இடிபாடுகளை நீக்கும் பொழுது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஷ்ணு ஹரி சிலா பலகை இடிபாடுகளில் சிக்கியிருந்தது. அதில் மிக தெளிவாக இந்த ஆலயம் வாலியை வதைத்தவனுக்கு 10 தலையுடைய ராவணனை கொன்ற ராகவ ராமனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்ட ஆலயம் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ள கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் ஹரி விஷ்ணு கல்வெட்டில் மொத்தம் 20 வரிகள் எழுதப்பட்டிருந்தன. இந்த கல்வெட்டு 1.10 மீட்டர் நீளமும் 0.56 மீட்டர் அகலமும் கொண்டதாகும். 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த காட்வாலா அரச வம்சம் விஷ்ணுவிற்கு அர்ப்பணித்த ஆலயம் என்ற கல்வெட்டு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. பாபரி மசூதியின் கட்டுமானத்தில் ராமர் ஆலயங்களில் இருக்கும் பூரண கலச தூண்களை உபயோகித்து கட்டியிருப்பதையும் ஆதாரங்களாக உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதே போன்ற கட்டுமானத்தை குதுப் மினாருக்கு அருகில் உள்ள குவாத்துல் இஸ்லாம் மசூதியில் தற்போதும் பார்க்கலாம். அந்த மசூதி கட்டப்பட்டது பற்றிய சான்றுகளை சொல்லும் பொழுது 23 ஆலயங்களை அழித்து கட்டப்பட்ட மசூதி என்று இருக்கிறது. அதே போல தூண்களும் இருந்தது. தொல்லியல் மூலம் கிடைத்த ஆதாரங்களில் முக்கியமானவை ஒரே அளவிலான 30 தூண்களின் அடிப்புறங்கள் கிடைத்துள்ளன.
தூண்கள் 2 வரிசையாக அடுத்தடுத்து இணையாக அமைக்கப்பட்டுள்ளன. உடைந்த நிலையில் கிடைத்த கருங்கல் தூண்களில் இந்து மதத்தின் சின்னங்களான தாமரை, கௌஸ்துப மணி, அதாவது விஷ்ணுவின் மார்பில் இருப்பது, முதலை ஆகியவற்றின் புடைப்பு சிற்பங்கள் காணப்பட்டன. ஒரு கருங்கல் பலகையின் ஒரு பகுதி 20 அடி ஆழத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. தேவநாகரி என்ற எழுத்தில் 5 எழுத்துக்கள் கொண்ட ஒரு இந்து பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. 8 முனைகள், அதாவது அஷ்டகோணம் கொண்ட யாக குண்டம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அகழ்வாழ்வில் கிடைத்த கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் மிக உயர்ந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது. இதன் ஒரு சிறிய பகுதி மட்டும் செய்யுளில் அமைந்துள்ளது. இக்கல்வெட்டு அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கோயிலின் சுவரில் பதிக்கப்பட்டிருந்தது. இதன் 15வது வரி இக்கோவில் கற்களால் அமைக்கப்பட்டதாகவும் தங்க கலசத்துடன் கூடியதாகவும் மற்ற கோயில்களுடன் ஒப்பிட முடியாத அழகு பொருந்தியதாகவும் முன்பு இருந்த அரசர்களால் கட்டப்பட்டதாகவும் கூறுகிறது. இந்த அற்புதமான கோயில் சகேத மண்டபத்தில் அமைந்துள்ள கோயில் நகரமான அயோத்தியில் பலி மற்றும் ராவணனை கொன்றழித்த இறைவன் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சான்றுகள் அக்பர் நாமாவின் ஆசிரியருமான அபுல் பஷல் தன் அயனி ஹி அக்பர் நூலில் ஜென்மஸ்தான் என்று அயோத்தியை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன் அங்கு மசூதி இருந்திருந்தால் ஜென்மஸ்தான் என குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெசூட்ஸ் பாதிரியான ஜோசப் டிஃபன் தாலேர் என்பவர் 1740ஆம் ஆண்டில் தனது இந்திய பயணம் பற்றி குறிப்பிடும்போது அயோத்தியில் வழிபாட்டில் இருந்த குழந்தை ராமன் ஆலயம், சீதையின் சமையலறை, சொர்க்க வாயில் பற்றி நேரில் பார்த்து பதிவு செய்திருக்கிறார். இவரது கருத்துக்கு ஆதரவாக ஏ.கே. சட்டர்ஜி ஒரு முழு விவர அறிக்கையை வெளியிட்டார். மேலும் டிஃபன் தாலேர் எழுதிய ஆவணத்திற்கு ஆதரவாக முன்னாள் அலகாபாத் அருங்காட்சியகத்தின் இயக்குனர் டாக்டர் எஸ்.பி. குப்தா மந்தன் என்ற இதழில் 2 கட்டுரைகள் எழுதியுள்ளார். இந்த கட்டுரையில் 1767 டிஃபன் தாலேர் பற்றியும் அவரது விஜயத்தை வலியுறுத்தி 1838 மோன்ட்கோமேரி மார்டின் அளித்த அறிக்கையும், இதற்கு இணையாக 1608 இருந்து 1611 வில்லியம் பிஞ்ச் எழுதிய அறிக்கையும் இக்கட்டுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். லக்னோவில் புகழ்பெற்ற இஸ்லாமிய அகாடமியான நட்வத் உல் உலமாவின் ரெக்டரான மௌலானா ஹக்கீம் சையத் அப்துல் ஹை ஹிந்தியா என்ற அரேபிய மொழியில் எழுதிய புத்தகத்தை 1973ஆம் ஆண்டு உருது மொழியிலும் 1977ஆம் ஆண்டு ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்துள்ளார். இந்த நூலில் இந்துஸ்தான் கி மஸ்ஜிதின் என்ற தலைப்பில் 17 பக்கங்களில் இந்தியாவில் உள்ள 7 மசூதிகளை பற்றி எழுதியுள்ளார். 7 மசூதிகளும் இந்து கோயில்கள் இடிக்கப்பட்ட கட்டுமான பொருள்களை கொண்டு அதன் மீது மசூதி கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் ஒன்று அயோத்தி. 1813 மற்றும் 14ஆம் வருடங்களில் கிழக்கிந்திய கம்பெனிக்காக நில அளவை செய்யும் போது அயோத்தியிலும் சர்வே நடத்தப்பட்டது. இது பற்றி சர்வே நடத்திய பொறியாளர் பிரான்சிஸ் புக்கானன் வழிபாட்டில் இல்லாத 3 கும்மட்டங்களை பற்றி அங்கிருந்த சுவர்களில் பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டுகளில் இந்து தெய்வங்களின் சிற்பங்கள் இருந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 1528 முதல் 1668 வரையிலான காலத்தில் அங்கு மசூதியோ முஸ்லிம் வழிபாட்டிடமோ இருந்ததற்குரிய சான்றுகள் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். 1598ஆம் ஆண்டு காலகட்டங்களில் அந்த பிரதேசத்தில், குறிப்பாக அயோத்தியில் ராம நவமி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பற்றி அயன் ஹி அக்பரின் 3ஆம் பாகத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதன்மையான சீக்கிய குருநானக் மற்றும் தேவ் 1510 முதல் 1511ஆம் வருடங்களில் அயோத்தியில் குழந்தை ராமன் ஆலயத்திற்கு வந்ததாக சீக்கிய குறிப்புகளும் ஆவணங்களும் உள்ளன.
2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கனடா நாட்டைச் சேர்ந்த நிலவியல் அறிஞர் கிளவுட் ரோபில்லார்ட் என்பவர் ரேடார் அலைகள் மூலம் ஆய்வு செய்த பின் இந்த மசூதிக்கு அடிப்புறத்தில் சில கட்டட பகுதிகள் உள்ளன. இக்கட்டட பகுதிகளில் உள்ள தூண்கள், அஸ்திவார சுவர்கள், செங்கல், பாவிய தரைகள் ஆகியவை ஒரே காலத்தில் கட்டப்பட்ட தொன்மை வாய்ந்த கட்டடமாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 1990 ஜனவரி 10 தேதியிட்ட நீதிபதி சுதீர் அகர்வாலின் தீர்ப்பின்படி மாநில தொல்பொருள் துறையால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்ட 3 தொகுப்பு ஆல்பங்கள் உள்ளன என்று பதிவு செய்கிறது. மாநில தொல்பொருள் துறை இயக்குநராக இருந்த டாக்டர் ராகேஷ் திவாரி மூலம் புகைப்படங்கள் சரிபார்க்கப்பட்டன. அவற்றில் 204 புகைப்படங்களை கொண்ட வண்ண புகைப்படங்களின் ஒரு தொகுப்பு காகித எண் 200C1/1-204 என குறிக்கப்பட்டது. கருப்பு மற்றும் வெள்ளை புகைப்படங்களின் இரண்டாவது தொகுப்பில் 111 புகைப்படங்கள் உள்ளன. அவை காகித எண் 201C1/1-111 என குறிக்கப்பட்டன. இந்த ஆல்பங்களில் கசாட்டி கல்தூண்களின் புகைப்படங்கள், சர்ச்சைக்குரிய கட்டமைப்பின் பிற அம்சங்கள் இருந்தன. மசூதியானது காலியிடத்தில் கட்டப்பட்டது கிடையாது, கோயிலை இடித்துதான் கட்டப்பட்டது என நீதிபதி சுதீர் அகர்வாலின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறு பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பித்த பின்னரும் கூட வழக்கு நீண்டதற்கு முக்கிய காரணம் மத சார்பற்றவாதிகளின் குறுக்கு புத்தியும் இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்களாக தங்களை காட்டிக்கொண்டவர்களின் தேவையற்ற வாக்குவாதமும் இவர்களுக்கு ஆதரவாக ஊடகங்களும் முக்கியமான காரணிகளாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.